ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். வருகிற 19/4/19 அதாவது வெள்ளிக்கிழமை அன்று வரும் சித்ரா பௌர்ணமி தினத்தை பற்றிய முக்கியத்துவத்தையும், அன்றைய தினம் நாம் என்ன விதமாக பூஜை, கிரிவலம், விரதம் முதலியன செய்ய வேண்டும் மற்றும் அதனால் நமக்கு கிடைக்கும் அளப்பரிய நற்பலன்கள் என்ன என்பதை இன்றைய பதிவில் பார்ப்போம். மாதம் வரும் பௌர்ணமியானது கோவில்கள் மற்றும் பூஜைகள் முதலியன நிறைய செய்ய உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் மனிதர்களின் வாழ்க்கையை நிறைவடைய செய்வதும் மன நிம்மதியை தருவதும் கடவுள் வழிபாடும் விரதங்களும் கிரிவலம் முதலியனவும் ஆகும். மேலும் நிலவு நிறைந்த நாள் அதாவது பௌர்ணமி அன்றும் நிலவு மறையும் நாளான அமாவாசையிலும் மேற்கொள்ளும் பூஜைகள், பிரார்த்தனைகள் முதலியன உடனடி பலனை வழங்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே ஆகும். வருடம் ஒரு முறை சித்திரை மாத பௌர்ணமியில் வரும் சித்ரா பௌர்ணமி தினமானது சித்தர்களின் ஆசி பெறவும், கிரிவலம் வரவும், அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை, சதுரகிரி, பொதிகைமலை, ரத்தனகிரீஸ்வரர் ஆலயம் முதலிய இடங்களில் கிரிவலம் வருவதால் மிகவும் நன்மை பயக்கும் என நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். நமது உடலிற்கு சூரியனின் சக்தி எவ்வாறு ஆற்றலை தருமோ அதேபோல் இரவில் வரும் சந்திரனும் ஆற்றலை தருகிறது. நாம் பொதுவாக சித்ரா பௌர்ணமி அன்று நிலவின் வெளிச்சத்தோடு மூலிகை காற்றும் கலந்து வீசும் இடங்களான திருவண்ணாமலை, சதுரகிரி மற்றும் பொதிகைமலை பகுதியில் கிரிவலம் வந்தால் நமது உடலிலும் மனதிலும் பலவிதமான அற்புத மாற்றங்கள் நிகழ்வதை நாம் கண்கூடாக காணலாம். மேலும் மாதம் வரும் பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமி அன்று இறைவனின் ஆற்றல் பூமியில் முழு வீச்சில் வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதோடு பூமியிலிருந்தும் ஒருவித சக்தி எழும்புகிறது. இந்த சக்திகளை தங்களுக்குள்ளும் கிரகித்து கொள்ள சித்தர்களும் யோகிகளும் சூட்சும வடிவில் கிரிவலம் வந்து இறைவனை வழிபடுகின்றனர். எனவே நமக்கு அன்றைய தினம் கிரிவலம் வருவதால் சித்தர்கள், யோகிகள் ஆசியும் பரிபூர்ணமாக கிட்டுவதால் வாழ்வில் எண்ணற்ற நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. இவைகளை தவிர நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யும் எண்ணற்ற பாவ புண்ணிய கணக்களை பதிந்து வைக்கும் சித்திரகுப்தனை வழிபட்டு கொண்டாடும் விழாவாகவும் சித்ரா பௌர்ணமி அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமி குறித்த சித்திரகுப்த பூஜை அதாவது சித்ரா பௌர்ணமி விரதம் குறித்த பூஜை மகிமை பற்றி ஒரு கதையும் உள்ளது. அவற்றை பார்ப்போம். ஒரு சிறுவனுக்கு படிப்பு வரவில்லை. முரட்டுத்தனமும் கோபமும் அதிகமாக இருந்தது. அவனுடைய தாய் மிகவும் கவலைப்பட்டாள். பின்னர் மகனிடம் பார்த்து, மகனே, நீ நான் சொல்லும் இந்த ஒன்றையாவது செய்து வருவாயாக என அவனிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டு, சித்திரகுப்தாய நமக என்று தினமும் சொல்லிக்கொண்டே வா, சித்திரகுப்தன் உனக்கு நல்வழி காண்பிப்பார் என்று ஒரு பௌர்ணமி தினத்தன்று கூறினாள். அதாவது சித்ரா பௌர்ணமி தினம் என்று கூறினார். அவனும் தினமும் அதே போல் சொல்லி வந்தான். சிறுவன் பெரியவனானான். அவனிடம் கெட்ட பழக்கங்கள் வளர்ந்தன. ஆனால் சித்திரகுப்தாய நமக என்று சொல்வதை மட்டும் அவன் விடவில்லை. அவனுக்கு கிட்டத்தட்ட 52 வயது ஆகியது. ஒரு நாள் சித்திரகுப்தன் மகிழ்ந்து போய் அவனது ஏட்டை புரட்டினார். திடுக்கிட்டார். தனது பெயரை மட்டுமே கூறியுள்ள ஒரு நல்ல செயலை தவிர அவன் வேறு எந்த நல்ல செயலுமே செய்யவில்லையே. அவனுக்கு ஒரு வாரத்தில் மரணம் என்றிருக்கிறது. எனவே நம் பெயரை அவன் உச்சரித்ததால் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என நினைத்து கொண்டு அவன் கனவில் வந்து, உன் நிலத்தில் ஒரு குளத்தை வெட்டு, அதில் ஒரு மாடு நீர் அருந்தினால் 3.25 நாழிகை வரைக்கும் உனக்கு சொர்க்கவாசம் கிடைக்கும். ஏனென்றால் நீ இதுவரை மிகவும் முரட்டுத்தனமாகவே நடந்து வந்துள்ளாய். உன்னிடம் இருந்து எந்த நல்ல சகவாசமும் இல்லை. என்னுடைய பெயரை உச்சரித்ததை தவிர்த்து நீ எதுவுமே செய்யவில்லை. எனவே இந்த ஒரு நல்ல செயலையாவது செய். ஒரு பசுவின் உடம்பில் 33 கோடி தேவதைகளும் வாசம் செய்கின்றனர். ஒரு பசுமாடு கூட உன் குளத்தில் வந்து நீர் அருந்தினால் உனக்கு நிறைய புண்ணிய கணக்குகள் வந்து சேரும். இதை நீ உடனே செய்வாயாக என்று கூறினார். மேலும் உனக்கு நீ இறந்த பிறகு உன்னை பார்த்த யமதர்மராஜன், நீ சொர்க்கத்தை அனுபவிக்கிறாயா முதலில் நரகத்தை அனுபவிக்கிறாயா முதலில் என்று கேட்பார். அப்பொழுது நீ, நான் சொர்க்கத்தையே முதலில் அனுபவிக்கிறேன் என்று கூறுவாயாக என்று கூறி மறைந்தார்.
உடனே சித்திரகுப்தன் கனவில் கூறியபடி குளமும் வெட்டினான். அவன் செய்த பாவத்தால் அதில் நீரே வரவில்லை. இப்படியே அவனுக்கு 6 நாட்கள் போல் முடிந்துவிட்டன. 7வது நாள் ஒரு ஓரத்தில் மெல்லிய ஒரு ஊற்று சுரந்தது. உடனே முரடன் மிகவும் மகிழ்ந்தான். அங்கு சித்திரகுப்தனே மாடாக வந்தார். அவரே கரையில் நின்று கொண்டு அம்மா என்று குரல் கொடுத்து அவர்களின் குரலை கேட்டவுடன் பல மாடுகளும் ஓடி வந்தன. உடனே சில மாடுகள் அவன் வெட்டிய குளத்திலிருந்து நீரை குடிக்க ஆரம்பித்தன. அதே சமயத்தில் அந்த முரடனுக்கு நெஞ்சுவலி வந்து கீழே சாய்ந்து அவனுடைய உயிரும் பிரிந்தது. அவன் யமன் முன்னால் நிறுத்தப்பட்டான். யமன் சித்திரகுப்தனிடம் முரடனின் பாவ புண்ணிய கணக்கை எனக்கு கூறுவாயாக என்று கேட்டார். சித்திரகுப்தனும், இவன் பெரும் துராத்மா, ஒரே ஒரு புண்ணியம் மட்டும் செய்திருக்கிறான். அதாவது சாகும் முன்பு ஒரு குளம் வெட்டியிருக்கிறான். அதில் ஒரே ஒரு மாடு மட்டும் தண்ணீர் குடித்திருக்கிறது என்று கூறினார். உடனே யமதர்மராஜன் முரடனிடம், உனக்கு 3.25 நாழிகை சொர்க்கவாசம் உண்டு. முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாயா நரகவாசம் அனுபவிக்கிறாயா என்று கேட்டார். அவனும் அவனுடைய அந்த குளம் வெட்டிய நற்செயலால், மேலும் சித்திரகுப்தாய நமக என்று கூறிய நற்செயலாலும் அவனுக்கு சித்திரகுப்தன் கூறிய அறிவுரை மனதில் நினைவுக்கு வந்தது. நான் முதலில் சொர்க்கவாசமே அனுபவிக்கிறேன் என்றான். உடனே அங்கு குளத்தில் தண்ணீர் ஊற மாடுகள் நிறைய நீர் குடிக்கலாயின. அவனின் புண்ணிய கணக்கும் ஏறிக்கொண்டே இருந்தது. இதனால் அவன் சொர்க்கத்திலேயே சுகமாக இருக்கலானான். ஒரு பாவி சித்திரகுப்தனின் பெயரை ஜபித்ததால் மட்டுமே சொர்க்கபோகம் அனுபவித்தான் என்றால் சித்திரகுப்தனை வழிபாடும் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இதிலிருந்து. மேலும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் கிரிவலம் மற்றும் சித்திரகுப்த பூஜை முதல் செய்வதோடு நிற்காமல் கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு நம்மால் என்ற அளவு அன்னதானம் செய்தோமே ஆனால் நாம் விரும்பிய அனைத்தையும் கொடுக்க இறைவன் சித்தமாக உள்ளார். மேலும் நம் விருப்பங்கள் நிறைவேற சித்தர்கள் யோகிகள் வேறு நமக்கு துணை நிற்பர். சித்ரா பௌர்ணமி என்று அனைவராலும் கிரிவலம் செல்ல இயலாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் என்றால், அன்றைய தினம் காலை முதல் விரதம் இருந்து சித்திரகுப்தனையும் சிவபெருமானையும் போற்றும் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். சித்திரகுப்தனை நாம் மனதார நினைத்து அவரிடம், நான் மலையளவு செய்த பாவத்தை எல்லாம் நீக்கி எனக்கு அருள் புரிந்து இனி பாவங்கள் சேராமல் என்னை நல்ல நெறியில் நடக்க அருள் புரிவாயாக என வேண்ட வேண்டும். மேலும் சிவபெருமானை நினைத்து அவருக்கு உரித்த மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும். மேலும் 108 முறை ஓம் நமச்சிவாய என்று கூறி வில்வம் சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் தேங்காய் பால், தேங்காய் சாதம், தயிர் சாதம் மற்றும் சித்திரான்னங்கள் ஆகியவைகளை இவற்றில் முடிந்தவற்றை நிவேதனம் செய்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதமாக அளித்து பூஜையை நிறைவேற்ற வேண்டும். மொத்தத்தில் சித்ரா பௌர்ணமி என்று நம்மால் முடிந்த அளவு பூஜை, விரதம் முதலின இருந்து கிரிவலம் வர முடிந்தவர்கள் கிரிவலம் வந்து அன்னப்பிரசாதத்தை அனைவருக்கும் அளித்து வேண்டிய வரம் அனைத்தையும் பெறலாம். மேலும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டுகள், புத்தகம் மற்றும் பேனா முதலின வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்வித்தால் நமக்கு எதிர்பாராத நற்பலன்கள் வந்தடையும். எனவே அனைவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் சித்ரா பௌர்ணமி நாளை நல்ல முறையில் கடைபிடித்து பல நல்ல மகத்தான பலன்களையும் பெற வேண்டும் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.